அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். காலை நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஈஸிங் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன் சேலட் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. ஸ்வீட் கார்னுங்கிறதுனால 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு குக் ஆயிரும் இல்லையா. இப்போ கேப்சிகம் பொடிசாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக பட்டர் விட்டு டாஸ்ட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு அதோட பாயில்டு எக்கும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். லூலுக்கு நான் போயிருந்தப்போ என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்டிஃபிகேட்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஃபைல் வேணும் அப்படின்னு மகா சொல்லியிருந்தா, அதனால் அதை ஒன்று எடுத்தேன். அப்புறம் ஒரு நோட் புக்கு, ஸ்பைரல் நோட் புக்கு, அடுத்து டூத் ப்ரஷ்ஷு, ட்ராயிங் பென்சில், ஹீல்ஸ் ஸ்டிக் குதிங்காலுக்கு போகிறது இது, அடுத்து க்ளூ டேப், அடுத்து கேரட் துருவுறது. என்கிட்ட சின்னதாக இருக்குது, பெருசு இல்லைன்னு சொல்லிவிட்டு இது வாங்கினேன். பெரிய கண் வச்சது. அடுத்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சி உள்ளே போனணும். அதுதான் என்னோட வாங்க சொல்லி நிற்கிற மாதிரி இருந்தது. முன்னாடி செராமிக்கில் சூப் பவுலுங்க, அருமையாக இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அதை ஒன்று எடுத்தேன். அடுத்து என்ன வாங்கினேன்னா செராமிக்லேயே குட்டியாக ஹேண்டில் வச்சது, அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது ஒன்று எடுத்தேன். ரேட் பார்த்திங்கன்னா 50 ரூபா போட்டிருந்துச்சு. அதனால் இது ஒன்று வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் டேப், அடுத்து நெயில் கிளீனர், அடுத்து சீப். இது இல்லாமல் லூலுவில் மக்கானா வாங்கினேன். அடுத்து இது கொரியன் புல்டெக் ராமன். அடுத்து மில்லட் நூடுல்ஸ், அது ஒரு பேக்கெட் எடுத்தேன். மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால். அதோட வேறு என்ன எடுத்தேன்னா ஆப்பிள், அப்புறம் நேந்தல் பழம், 2 மாதுளம்பழம் எடுத்துருக்கிறேன். அதோட பேரீச்சம்பழத்தில் 4 விதம் இருந்துச்சு. அதில் ஒரு விதம் நல்லா இருந்தது, அது ஒன்று. அதோட கருப்பு திராட்சை எடுத்துருக்கிறேன். அடுத்து லிண்டு சாக்லேட், என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட நான் வேறு என்ன எடுத்தேன், பாப்கார்னில் கோல்டன் சீசில். லூலுவில் என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியாச்சு. அடுத்து லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். பருப்பு வேக போட்டிருக்கிறேன் ஒரு அடுப்பில். இன்னொரு அடுப்பில் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. அடுத்து உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். மகா ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கிறான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ்ஜில் ஏதாவது சமைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ரசம் வைமா அப்படின்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிற அளவுக்கு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக சொல்கிறாம்மா, ரசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் அது எனக்கு ரசம் சாப்பிடணும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். மகா இருக்கிற ஹாஸ்டல் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட்டு, தால், ஜீரா ரைஸ், சென்னா மசாலா, பன்னீர் கிரேவி, அந்த மாதிரி தான் இருக்கும். ரசம் சொல்லி வைப்பாங்களாம், ஆனால் ரசத்துக்குள்ளே காயெல்லாம் போட்டு நிறையா வச்சுருப்பாங்கம்மா, அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாள். மேக்ஸிமம் அவளுக்கு அந்த மாதிரி ஐட்டம் தான், நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் பிடிக்கும். நம்ம தமிழ்நாடு சைடு ரசம் அப்படிங்கிறது அதுவும் பிடிக்கும். அதனால் வீட்டுக்கு வந்தவனே ரசம் வேணுமான்னு சொன்னால், அதனால் பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு கிழங்கு பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். அதெல்லாமல் அவள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மனசை ஒரு மாதிரி உழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவள் சொன்ன உடனே டக்குன்னு புளி எடுத்து தண்ணியில் போட்டேன். ரசம் கண்டிப்பாக வச்சாகணும் அப்படிங்கிறது எனக்குள்ளே வந்துருச்சு மைண்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவளுக்கு காய்ச்சல், சளி அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சாதாரணமாக ரசம் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா. ரசம் சோறு இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வாய்க்கு அப்படின்னு, அந்த மாதிரி அவளுக்கு இருந்திருக்குது. அப்போது ஆர்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே தமிழ்நாட்டு கடை இருக்குது. ஆர்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 400 மில்லி 150 ரூபான்னு போட்டிருந்துச்சான். சரி, நம்மளுக்கு வேணும் கண்டிப்பாக, யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி நம்மளுக்கு ரசம் சாப்பிட்ணுன்னு இருக்குது, இந்த ஒரு தடவை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆர்ட்ரு பண்ணால் 400 மில்லி 450 ரூபான்னு வந்துச்சான். ஜிஎஸ்டி லொட்டுலஸ்க்கெல்லாம் போட்டு பில்லு கடைசியாக 450 ரூபா வந்துச்சான். 400 மில்லி ரசத்துக்கு 450 ரூபா ரேட்டு போட்டிருந்தாங்க. ரசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டேன்மா அப்படின்னு சொன்னான். ரசத்துக்காக இவ்வளோ நாள் ஏக்கமாக இருந்திருக்கிறாளே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, பக்குவமான பேச்சு இருந்தது அவகிட்ட. ஹாஸ்டலில் இருந்து பிள்ளைங்க வந்தால் அடுத்த நாளே ரசம் சோறு யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் மகளுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும் இல்லையா, அதுக்காக நான் பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு கிழங்கு பொரித்து எக் ஆம்லெட்டும் போட்டு சமையல் ரெடி பண்ணினேன். மகள் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டா, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொன்னால் அதுவே எனக்கு போதும்.